வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சஸ் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போகிறது கட்டா குஸ்தி 2 படத்தோட ரிவ்யூ. கட்டா குஸ்தி 1ஓட தொடர்ச்சியாக தான் அப்படியே இந்த பார்ட் 2 தொடங்குது. இந்த பார்ட் 2வை பொறுத்த வரைக்கும் ஐஸ்வர்யா லட்சுமி ரெஸ்லிங்கில் ஒரு ஸ்டேட் சாம்பியன் ஆகுறாங்க. அவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாபும் கிடைக்குது. அண்டு ஒரு குவார்டர்ஸில் தன்னோட கணவர் மற்றும் குழந்தையோட வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்க. விஷ்ணு விஷாலை பொறுத்த வரைக்கும் அந்த குழந்தையை டேக் கேர் பண்ணிக்கிறது, வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் பார்க்குறதுன்ற மாதிரி ஒரு கம்ப்ளீட் ஹவுஸ் ஹஸ்பண்டாக தன்னோட லைஃப்பை ஓட்டிகிட்டு இருக்காரு. இப்படி ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கிற இவங்களோட லைஃப்பில் சில பல சூழ்ச்சிகள்னால இவங்களுக்குள்ள சில பிரச்சனைகள் ஏற்படுது. அந்த பிரச்சனை ஒரு கட்டத்தில் வந்து பூதாகரமாக வெடிக்குது. அண்ட் அதுக்கப்புறம் இவங்க ரிலேஷன்ஷிப்பில் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, டுவர்ட்ஸ் எண்ட் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையான்ற மாதிரியான நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். கட்டா குஸ்தி 1 பொறுத்த வரைக்கும் ஒரு டீசென்ட் ஃபேமிலி என்டர்டெய்னராக ஒரு வரவேற்பை பெற்ற ஒரு படம். பட் இந்த படத்துக்கு பார்ட் 2 தேவையா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ளேயுமே இருந்துச்சு. பட் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்க்கும்போது அதை ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஹவுஸ் ஹஸ்பண்டாக விஷ்ணு விஷால் பண்ணக்கூடிய சில சம்பவங்கள் அண்ட் நிறைய ஜாலியான மூமெண்ட்ஸு அண்ட் அந்த ரெஸ்லிங்கில் நடக்கக்கூடிய சில சூழ்ச்சிகள் இப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃபை நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க. அண்ட் இன்ஃபேக்ட் இன்டர்வல் பிளாக் அப்படின்றதும் ஒரு நீட்டான எமோஷனல் மூமெண்ட்டாக முடிச்சிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். பட் செகண்ட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் இஷ்யூ அப்படின்றத தான் பெரும்பாலும் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு கட்டம் வரைக்கும் அது ஓகே, போக போக ரொம்ப இதையே ஃபோக்கஸ் பண்ணுறாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துச்சு. ஒரு மாதிரி ரிப்பிட்டேட்டிவாக நிறைய காட்சிகளை காட்டி ஒரு ஓவர் டோஸ் ஃபீலை வந்து கொடுத்துட்டாங்க. ஒரு கட்டத்தில் நான் வந்து படமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறமா எக்ஸ்டெண்டடாக இந்த படத்தோட டைட்டில் ஜஸ்டிஃபை பண்ணணும் அப்படின்றதுக்காகவே சில காட்சிகளை வச்சு தேவையில்லாமல் இழுன்னு இழுத்துருந்தாங்க. டியூரேஷன் வைஸ் 2.5 மணி நேரத்துக்கு மேலே போகுது. ஸோ சாலிடாக இன்னுமே ட்ரிம் பண்ணியிருந்திருக்கலாம். ஓவரால் ஒரு ஓகேஷான ஃபேமிலி என்டர்டெய்னர், பட் கண்டிப்பாக இன்னுமே கிறிஸ்பாக இருந்திருக்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.8 அவுட் ஆஃப் 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் பெருசாலாம் இல்லை, பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.